ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோழிக்கோடன் பிரியாணி. இப்போ 3/4 கிலோ ரைஸுக்கானது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு 10 பச்சை மிளகாய், அதே மாதிரி 10 பூண்டு, 2 பீஸு இஞ்சி, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா தக்காளி 1, அதே மாதிரி 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணது தான் இது. அதில் பாதி மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதில் கொத்தமல்லி, 1 கையளவுக்கு கொத்தமல்லி, அதே மாதிரி கறிவேப்பிலை, 1 கையளவுக்கு புதினா இலை. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உள்ளது இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர், அதே மாதிரி பாதி லெமன். இப்போது இது கூட கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குருமிளகா 3/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு சால்ட்டு. இது கூட 1 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சுக்கலாம். கேரளத்தில் எல்லா இடத்தும் ஒரே பிரியாணி கிடைக்காது. ஏன்னா ஒரே இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பிரியாணிக்கு இந்த ரைஸு தான் யூஸ் பண்ணுறாங்க, ஜீரக ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பேனில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 150 ml நெய். அது கூட தேங்காய் எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய். அதில் கேஷ்நெட்டு, முந்திரி இதே மாதிரி வறுத்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் சேர்த்து இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சேம் ஆயிலில் 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, மசாலா இலை. இப்போ எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுக்கிறாங்களோ அந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இங்கே 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதனால். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்த உடனே அரிசி ஆட் பண்ணிக்கணும். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அரிசி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மூடி டைட் பண்ணி வச்சு நம்ம இது வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது அப்படியே ஆஃப் வேக ஆகிடும். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை. இது அப்படியே பாருங்கள், இது சிக்கன் கூட அப்படியே ஃபுல் குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் வறுத்தெடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட மல்லி இலை, புதினா இலை, அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது சிக்கன் கூட நம்ம ரைஸு ஆட் பண்ணிக்கலாம். லேயராக தான் ஆட் பண்ணிக்கணும். அதனால தான் இதே மாதிரி மெதுவாக ரெடி பண்ணி போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு லேயருக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா இலை, அப்புறம் பெரிய வெங்காயம் எல்லாம் கூட சேர்த்து இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு லேயர் இதுக்கு மேலே ஆட் பண்ணுங்க. சேம் மெத்தடு தான். இப்போ இது கூட 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா, இந்த ரைஸு கொஞ்சம் கூட குக் ஆகணும் இல்லையா, அதுக்காக. சிக்கன் வேகிறதுக்கு சிக்கனோட தண்ணி அப்படியே வந்துடும். அதனால் அது அதில் குக் ஆகிடும். அப்புறம் ஒரு 30 நிமிஷம் நம்ம இது மூடி வச்சு வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்லேயும் போட்டுக்கலாம். இது ரொம்ப காரம் இருக்காது, காரம் கம்மியானது தான் கோழிக்கோடன் பிரியாணி. இது பிளேட்டில் எடுக்கும்போது மசாலா சைடு உள்ளத்தான் இருக்கும். அங்கே இருந்து கொஞ்சம், மேலே இருந்து கொஞ்சம் சாதம் கூட சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணி சாப்பிடணும். இது கூட நம்ம சலாடு கூடி வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.